ஹாய்மா, இந்த பாருங்கடா, வெள்ளை அவுள் இருக்குல்லடா, நம்ம கடையில் வந்து இந்த நைஸாக இருக்கிற அவுள் இல்லை, கெட்டி அவுளுன்னு கேளுங்க. அந்த அவுளை வந்து நம்ம கிண்ணத்தில் கொட்டிட்டு அப்படியே வந்து அதை அழுக்கு இருக்கிறதுனால வாஷ் பண்ணிடணும். ஓகேவா? 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுட்டு கரெக்டாக அந்த அவுள் நனைகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நம்ம செய்கிறதுக்கு 1 hour பிஃபோரே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த அவுளை எடுத்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு வாயில் போட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கடா, இந்த மாதிரி கடாய்க்கு ஒட்டாமல் உதிரியாக வர்ற மாதிரி அது ஒரு கம்மன்னு வாசனை வரும்டா. ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அடி பிடிக்காமல் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃப்ரை பண்ணிவிட்டு அது பாருங்கள், நம்ம வடிச்சு கடலை தூள் சொன்னேன் இல்லையா, இடித்து வச்சுக்க சொல்லி அது நல்லா அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா திட்டமாக ஒரு இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகேவா? இதை போட்டு நம்ம காரம் கரெக்டாக இருக்கான்னு வாயில் போட்டு பார்த்துட்டு இதை கலந்துருங்க. அவ்வளோதான்டா, சிம்பிள் டிஃபனு, ஹெல்த்தி டிஃபனு மார்னிங். ஓகேவா? நீங்கள் நைட்டு கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவுள் உப்புமா. ஓகேவா? காரமும் இருக்காது, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அவுள் உப்புமா. ஓகே, தேங்க்யூ.